ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். மொபைல் நிறையா இருக்குது, அதனால தான் சரி போடாமல் போயிடக்கூடாது அப்படின்றக்காக தான் நம்ம போட்டு போகிறோம். ஸோ எப்படியும் அப்லோட் பண்ணிடுவோம், பார்த்துக்கங்க. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இங்கனக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்துடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் போட்டுருவோம். இது அக்சசரிஸ்லாம் அப்புறமா கூட போடலாம். கடைசியாக இந்த இப்படி வச்சுருவோம். ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் A34 தானே. A34 5G மொபைலு. டென்ட் இருக்குது, கிராச்சஸ் இருக்குது. டிஸ்பிளேல கண்ணாடியில் மேலே ஃப்ளாஷ் லைட் இது போட்டிருக்கீங்களா? டெம்பர் போட்டிருக்கீங்க. உள்ளே எதுவும் கிராச் இல்லை. கிராச்சஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாரு அவர். சரியா, உங்களுக்கு கிராச்சஸ் இருக்குது இதில். அதே மாதிரி சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்லாம் போயிருக்கு. டென்ட்டு கூட இருக்குது, இந்த இடத்துல ஒரு சின்ன டென்ட்டு கூட இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கோட் பண்ணுறது 9000 ரூபா. சரியா, சாம்சங் கேலக்ஸி A34 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். 9000 ருபீஸ் சொல்கிறாப்புல. ஸோ ஆல்ரெடி இது நம்ம காமிச்சிட்டோம். இது பிடிங்க. இதே மாதிரி ஒரு 34 கூட இருக்குது, அதே நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கடைக்காரர் கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி, இதுவும் A34 தான், 5G மொபைல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. டென்ட்டு கிராட்ச்லாம் கிடையாது, நீட் கண்டிஷனாக இருக்குது. பட் ஆனால் அவர் கோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 13,500 இப்போ இதை ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு 13,500 போடு. 13,500 சொல்கிறாப்புல. அதே தான் 8/256. இப்போ இது 8/128, இது 8/256. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 13,500, 13,500. இது வந்து 9000. சரியா, ஐடியா பண்ணிக்கோங்க. இந்தப்பா இதெல்லாம் இப்படியே அடிக்கிட்டே வந்துடுறியா இந்த இடத்துல? ஏங்க அந்த ஃபோன்லாம் எடுங்க, டக்குன்னு வேலையை பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் வித்துருச்சு, இது சோல்டு. ஸோ இது சோல்டு, இது அங்கே வைங்க, வித்துருச்சு. அங்கனக்குள்ளே அடிக்கிட்டே வாங்க பஸ். அந்த பவுச் மேலெலாம் வைக்காதீங்க, தவறி கீழே விழுந்துடும். பவுச் யாருது? ஓகே, அப்படியே அழகாக அடிக்கிட்டே வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A34. இது போட்டாச்சு, இது பாக்ஸ்குள்ளே வச்சுருங்க. எங்கே மொபைலு? அதுக்குள்ளே பாக்ஸ் உள்ளதை பாக்ஸ்லேயே வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12. இது 12 வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு 500 கம்மி பண்ணியிருக்காரு. 16,000 தான், இப்போ 16,000. இதில் வந்து என்னென்னா சுற்றி வந்து ஒரு எல்லோ சேட் இருக்குது. எல்லோ சேடுன்றது வந்து டிஸ்பிளே பிரைட் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணாங்கன்னா அது மாதிரி வருது. ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் ஓவராக வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஷேடோஸ், எல்லோ ஷேடோஸ் வரும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 64 GB தான், 16,000 தரும். 128 GB, சாரி 64 GB. பேட்ரி ஹெல்த்து பார்க்கணும், இருங்க. பேட்ரி வந்து சர்வீஸ் 77. ஐஃபோன் 12 இது. சரியா, இது வந்து 16,000. இது இப்படி வச்சுருங்க. இன்னொரு 12 இருக்குது, அதையும் காமிக்கிறேன். ஏன்னா 12 இல்லை, என்னென்ன 12 இருக்கோ அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்றேன். இல்லைப்பா 12 காணோம், இதாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 12 தான், ஆனால் 256 GB. ஒரு டென்ட்டு கிராச் இல்லை. மொபைல் ரொம்ப தெளிவாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சரியா, ஒரு நீட் கண்டிஷன் சொல்லல அந்த அளவுக்கு. அதே மாதிரி பேட்ரி ஹெல்த்து வந்து 85 இது. சரியா, மொபைல் வந்து எதுவுமே எந்த இஷ்யூமே இல்லை, 100% பெர்ஃபெக்டான ஒரு மொபைலு. பேட்ரி ஹெல்த்து 85. 23,000, 256 GB இது. ஸோ 23,000ன்றது நல்ல ரேட்டு. உங்களுக்கு இன்னொரு 12 இருக்குது, ஐஃபோன் 12லேயே. மொத்தம் எத்தனை 12 இருக்கோ அத்தனையும் காமிச்சிட்றான். சரியா, இதுவும் ஐஃபோன் 12 தான். இது வந்து 64 GB இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்ட்டு கிராச் எதுவுமே இல்லை, செம்ம பக்காவாக இருக்குது, நீட் கண்டிஷனாக இருக்குது. இதில் என்னென்னா உங்களுக்கு கேமரா மட்டும் அன்னோன் பார்ட்டு, அதாவது வந்து வேறு கடையில் போய்ட்டு சரி பண்ணியிருக்காங்க, கேமராவை ரெடி பண்ணியிருக்காங்க. சரியா, மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. இதிலே போட்டுருவோம். $64 GB. பேட்ரி ஹெல்த் வந்து 80ன்னு நினைக்கிறேன். 80 தானேப்பா? பேட்ரி 80. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த சுத்தம் பண்ண இங்கே ஒரு இடத்துல அடுக்கி விடுவோம். கச்சா புச்சான்றது தான் எங்கே அடுக்கிறது? இது அப்படியே அடிக்கிட்டே வா. அப்புறம் வேறு என்ன 12 இருக்குதுன்னு பார்க்குறேன், இருங்க. வேறு ஏதாவது வேறு எதுவும் 12 இல்லைல்ல? சரி, ஓகே.
இது வந்து பார்த்தீங்கன்னா 14 ஒன்று இருந்துச்சு, அதை காமிக்கிற மொதல் 14 கொடுத்துட்டேன்ல, வித்துருச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ரைட், ஓகே. இது வந்து 14+. 14+ல் வந்து ஒன்று வாங்கிட்டார் ஒருத்தர். இப்போ 28,000 போட்டோம்ல, அது வாங்கிட்டார். $28,000 போட்டது வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கினதை பற்றி பேச வேண்டியதில்லை, இது அப்படி வச்சுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 16 Pro Max. இதை விட்டுருங்க. மொதல் இதாக இருக்குது 14+. இது வந்து பார்த்தீங்கன்னா 128 GB தான். ஒரு சின்ன டென்ட்டு கிராச் கிடையாது, நீட் கண்டிஷனு, தெளிவாக இருக்குது. ஒரு முறை கூட சர்வீஸ் போகாத மொபைலு. பேட்ரி ஹெல்த் வந்து 89 இருக்குது. ஒரு கிராச்சஸ் இல்லை, டென்ட்டு கிடையாது. 35,000 இதோட ப்ரைஸு. 35,500, 35,500. இது அப்படி வைங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒருத்தர் பாண்டிச்சேரியா ஏதோ ஒரு ஊர் சொன்னார். கிளம்புங்க, காற்று வரட்டும், கிளம்புங்க. ஓகே, உன் போனை காட்டுவேன். ஐஃபோனில் வந்து 13 Pro Max. 14 Pro Max 1 TB உள்ளது. ஸோ என் பையன் தான் யூஸ் பண்ணுறான். இப்போ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒருத்தர் வரேன்ருக்காரு, பாண்டிச்சேரியிலேருந்து வரேன்ருக்காரு. யாருக்கும் கொடுத்துற, பாண்டிச்சேரியா ஏதோ ஒரு ஊர் சொன்னாருங்க, ஆனால் மறந்துட்டார். யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு சொன்னார். பார்ப்போம். இது என்னப்பா பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணு. 1 TB இது, சரியா? ஒரு சர்வீஸ் போல், சரியா? 65,000 அவன் விற்கணுன்றாப்ல. பாக்ஸு, அந்த கேபிள் எல்லாமே, கேபிள்லாம் அவன் எடுத்து யூஸ் பண்ணவே இல்லை. எங்கள் கடையில் உள்ள கேபிளே வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ப்ரைஸ் ஒரு இது ஓப்பன் பண்ணி பாட்டேன். ஓப்பன் பண்ண இல்லைடா, அந்த இதில் உள்ள பவுச்செல்லாம் எடு. பவுச்சை டென்ட்டு கிராச் இருக்கா பார்ப்பாங்களா? 1 TB இல்லை, அது 1 TB அது. ஸோ ஒரு டென்ட்டு கிராச் இல்லை, ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுறாப்புல. ஒரு கிராச் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த கவர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பேட்ரி ஹெல்த் 85, செம்ம நீட்டாக செம்ம தெளிவாக வச்சுருக்காப்புல. ஒரு கஸ்டமர் செக் பண்ணி காட்டிடு. ஆனால் சப்போஸ் அந்த பையன் வந்து வாங்கினாலும் சரி, இதுக்காக ஊரில் இருந்து வரேன்னு சொல்லுவாங்க, ஆனால் வர மாட்டேங்கிறாங்க. நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன். அதனால நாங்கள் வந்து அதை நம்புறதே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் காசு யார் போடுறாங்களோ, ஜிபேயில் காசு போடுறாங்களோ அதுதான். ஸோ அது மட்டும்தான் இது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ வேணும்னா வாங்கிக்கோங்க. 65,000, 1 TB, பேட்ரி ஹெல்த் 85. இந்த வச்சிரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23+. இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு மெட்டல் பாடி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் உறிஞ்சிடுச்சு. உள்ளே நல்லா இருக்குது, சைட்லலாம் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், சைட்லலாம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா இருக்குது. இந்த மெட்டலில் அந்த பெயிண்ட் உறிஞ்சிருச்சு. பவுச் வந்து பார்த்திங்கன்னா சில பவுச்செலாம் வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். அந்த கொக்கி தான் வந்து இந்த இடத்துலலாம் இப்படி ஆக்கிடுறது. ஸோ மற்றபடி வந்து மொபைல் சூப்பராக இருக்குங்க, ஒர்க்கிங் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. இதோட விலை வந்து 22,500 தான் போட்டிருக்காப்புல. 8 GB ரேமு, 256, S23 அல்ட்ரா, S23 ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் வரும். இது வந்து 22,500 ரொம்ப கம்மி தான். இதெல்லாம் வந்து 70,000 ஃபோன் இது, சரியா? இப்போ வந்து 22,500 கொடுக்குறாப்புல. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த அது என்னது வாட்டர் லாக் மாதிரி அது ஒன்று இருக்குது, அதுதான் இது. அது ஒன்றுமே இல்லை, டிஸ்பிளேலலாம் எந்த இஷ்யூமே ஆகாது. ஸோ அது வரும், அது மேனுஃபேக்சர் ஃபால்ட்டு மாதிரி இந்த ஃபோனில். அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ 22,500. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12, ஐஃபோன் 12. சாரி, OnePlus 12. சரி, நான் தான் தெரியாமல் சொல்கிறேன். OnePlus 12 இது யாரும் வாங்கலைல்ல, இது இன்றைக்கி தான் போட்டோம், கரெக்ட். OnePlus 12 இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 16 GB ரேமு. ஸோ 16 GB ரேமு, 512 GB ஸ்டோரேஜு. இதுக்கு மேலே ஹையஸ்டே கிடையாதுங்க. ஐஃபோன் 12 ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியுதா, 512 GB ஸ்டோரேஜ், 16 GB ரேமு. மொபைல் வந்து இந்த இருக்குது பாருங்கள், பவுச்சோடு இருக்குது. ஒரு சின்ன கிராச் கிடையாது, டென்ட்டு கிடையாது. அப்படியே நியூ மொபைல் ஷோரூம்லேருந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காப்புல. இது பவுச் அவருப்பா.
பவுச் அவரு காமிப்போம். 2 டுவெல் இருக்குங்க, இங்கே ஒரு டுவெல் இருக்குது, அதை நான் பார்ப்பேன். இது 3 மாதம் வாரண்டி இருக்குது. இது இல்லை இது வந்து அவர் இவர் டவுசர் போட்டு வருவார்ல. சிக்ஸ்டீன் ஜிபி ரேமு, 512 GB, OnePlus 12. ஸோ செம்ம தரமாக இருக்குது. 44,500 44 வாரண்டி இதுக்கு இல்லை, 512க்கு கிடையாது. இதுக்கு வாரண்டி இருக்குது, 3 மாதம் வாரண்டி இருக்குது. 12 GB ரேமு, 256. செம்ம மொபைலுங்க, இது ஃபஸ்ட் கிளாஸ். இது அதே மாதிரி OnePlus 12 தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் வாரண்டி இருக்குது. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஒயிட் கலரு, 42,500. இது எவ்வளோ சொன்னோம்? 43. இது எவ்வளோப்பா சொன்னோம்? 43 ரூபாயா? விலையே சொல்லாமா? 44,500, 44,500. இது அதாவது 512 GB. ஸோ இது வந்து பாக்ஸ் இது மாறினா ஒன்றும் இல்லைல்ல, சரி அது என்னன்னு பார்த்துரு, சரியா மாற்றி கீத்தி போட்டுற போகிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 42,500, 42,500 தான். இந்த கரெக்டாக எதுக்குள்ள பாக்ஸ்ன்னு பார்த்துக்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எம்ஐயில் வந்து 13 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மொபைல், 29,000, 29,000 போட்டிருக்காங்க. பாக்ஸு 120 வாட் சார்ஜரோடு இருக்குது. ஸோ பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. மொபைல் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேம். இது 12 GB ரேமு, 256. 80,000 விற்க பில்லு இருக்குது. பில்லு கொடுத்துருக்கான் அந்த ஆள். பில்லு எங்கேப்பா? அது பில்லு கொடுத்தார்ல, இதுக்கு பில்லு இருக்குது, இங்கே தான் கிடக்கும். இந்த இடத்துல லேசாக உடஞ்சிருக்கு. எங்கேப்பா இப்போ உடஞ்சிருக்கு? இந்த இருக்குது பாருங்க, இந்த இடத்துல சின்னதாக ஒரு கிராக்கு தான், கிராச்சஸ் கிடையாது, கிராக்கு தான். எப்படி உடஞ்சிச்சு? சாவி கீவிக்கு வச்சுருப்பாங்க, ஆனால் கீழே போட்டால் கண்டிப்பாக இது ஃபுல்லாகவே உடையும். இந்த இடத்துல ஏதாவது சாவியோட பேண்ட் பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க, அது நசுக்கி இருக்கும், அதனால் லைட்டாக சின்னதாக ஒரு கிராக்கு. ஸோ வேறு ஒன்றுமே இல்லை. 12,256, 29,000, 29,000. இந்தாவா அந்த பில்லு அதுக்குள்ளேயே வச்சிரு. இது வந்து ஓப்போ F27 ப்ரோ ப்ளஸ் 5G மொபைலு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்குற விலை 8,256. வாரண்டி இருக்கல்ல, இதுக்கு வாரண்டி இருக்கா? எப்படி 17,500 வாரண்டி இருக்குது. வாரண்டி இருக்கா என்னன்னு தெரியல. 256 GB, இது 256 GB, அதாவது 8,256. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17,500. இது வந்து பார்த்திங்கன்னா போக்கோவில் M2 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு, 4,200. இந்த இது உடஞ்சிருக்கோம், நம்ம தான் காமிச்சிட்டோமே, நிறைய வாட்டி காமிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒருத்தர் வரேன்னு இருக்காரு. நான் வர்ற டைம் 1 மணி ஆயிடுது, மதியம் 1 மணி ஆயிடுது. ஏன்னா தவிர்க்க முடியல, நோம்பு நாள், கண்டிப்பாக லேட்டாக தான் வரும். நாங்கள் வரலான்னு தான் நினைக்கிறோம், 10 மணிக்கு கூட வந்து உட்காரணுன்னு தான் ஆசை. ஆனால் எங்களுக்கு அங்கே சுச்சுவேஷன் அந்த மாதிரி 1 மணிக்கு தான் வர வேண்டியதாக இருக்குது. நாளைக்கு ஒருத்தர் வரேன்னு இருக்கார், 11 மணிக்கெலாம் வரேன்னாரு. நான் சொல்லிட்டேன் வேணாம், 1 மணிக்காக வாங்கன்னு. சப்போஸ் வந்தால் வாங்குவாரா என்னன்னு தெரில. யாராவது காசு போட்டிங்கன்னா நான் வாங்கிக்குவேன். அதுக்கு நம்ம வர்றதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க முடியாது, வருவாங்க வரமாட்டாங்க. சப்போஸ் நம்ம வரலாமல் அவங்க வந்துட்டு போயிருப்பாங்க, அதெல்லாம் மிஸ் ஆயிரும். அதனால யாரையாவது ஒருத்தர் வாங்கிடணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு 10,000 போட்டு விட்டா இதை எடுத்து வச்சுருவேன். சாம்சங் கேலக்ஸி 16, இது 16, 6 GB ரேமு, 128. மொபைல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தானே பாருங்க, எடுத்துகிட்டு போயிட்டார் அந்த ஆள். தானே இதாக இருக்கு. சாம்சங்
A16 5G மொபைல் தான் இது. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 6128. இந்த மாடல் வந்து வாரண்டி இருக்குது இதுக்கு. மாடல் வந்தே இப்போ தானே வந்துச்சு, ஒரு 6 மாதம் இருக்குமா இது லான்ச் ஆகி? இது எவ்வளோ நாள் இருக்கும்? நியூ மாடல் தான், 6 மாதம் வாரண்டி இருக்கும். 6-7 மாதம் 8 மாதம் இருந்தால் போட்டிருக்காரு, 8 மாதம் வாரண்டி இருக்குன்னு. ஸோ இதோட விலை 10,000 ருபீஸு. இதாவா இது அப்படியே இது பண்ணிக்க. இது வந்து சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G மொபைலு. இந்த டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது 10,500 ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது. இது ஐஃபோன் வந்து 11 இது நிறைய வாட்டி போட்டுட்டோம். விலை 15,000 சொல்லியிருக்காப்புல. கொஞ்சம் கிராச்சஸ் அதிகமாக இருக்குது. பாடி அந்த பாடி இருக்குல்ல, ஃப்ரண்ட் பாடியில் வந்து கிராச்சஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் வந்து கேமரா ஃபால்ட்டு மொபைல் என்னமோ புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் 5,500 தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 4128. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 2 ஆக்டிவ் 2ன்னு வரும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஜிபிஎஸ் தான், செல்லுலர் கிடையாது, சார்ஜரோடு இருக்குது. இதோட விலை அவர் 4,000 கோட் பண்ணுறாரு, 4,000 ருபீஸ் சொல்கிறாரு. உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். கண்டிஷன் சூப்பராக இருக்குது, ஒரு ஸ்க்ராச்சஸ் கிடையாது, நல்ல நீட்டாக செலிவாக வச்சுருக்காப்புல. ரஃப் யூஸ்லாம் கிடையாது, ரொம்ப லைட் யூஸ் தான். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். வெறும் 4,000 சரியா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டூப்ளிகேட்லாம் வருது பாருங்கள், 1000 ரூபாய்க்குலாம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வருதுல்ல, அதெல்லாம் வந்து வேஸ்ட் குப்பை. இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா சாம்சங் பிராண்டு 4,000 போனாலும் இன்னும் 2 வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போக்கோ F4 10,000 போட்டிருக்காங்க. பெரிய மொபைல் தான், இதுவும் 5G மொபைல் தான். இது வந்து பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது இதுக்கு. போக்கோ F4 இது பாக்ஸு சார்ஜர் எல்லாமே ஃபுல் கிட்டோடு இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 ருபீஸ், அதாவது 10,000 தான். இது வந்து விவோவில் V20ன்னு சொல்லிட்டு 8,500 இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 8,128 பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. மொபைல் வந்து எப்படி இருக்குன்னா பக்காவாக இருக்குது, ஒரு கிராச்சஸ் இல்லை, டென்ட்டு கிடையாது, ஒரு நீட் கண்டிஷனு. இந்த டிஸ்பிளே குவாலிட்டி தான் செமையாக இருக்கும், பார்க்கவே ஒரு அளவு தெளிவாக நீட்டாக பக்காவாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 8,500 8,500. ஐக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து Z7 Pro ஐக்யூ Z7 Pro மொபைல் ரொம்ப சூப்பராக இருக்குது. வாரண்டி கிடையாது, ஆனால் மொபைல் வந்து ஷோரூம்லேயே இருந்த மொபைலு 16,000 சொல்லியிருக்காங்க. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் சார்ஜர் ஃபுல் கிட்டு. ஜிபி வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ 12 GB ரேம்லாம் இல்லை 8,128. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16,000. அதே ஐக்யூவில் Z6 Pro, இப்போ இது Z7 Pro, இது Z6 Pro, இதோட விலை 11,000. ஆனால் எட்ஜு கிடையாது. இப்போ இது வந்து எட்ஜு ஸ்க்ரீனு, இதுக்கும் பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. இப்போ தான் போட்டேன் 8,128. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 11,000 11,000 ருபீஸு. மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, பில்லோடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் S23 FE 5G மொபைலு ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம். 34,000 என்னமோ போட்டு கொடுத்துருக்காரு விற்க சொல்லி. இல்லை 33,500 விற்க சொல்லி கொடுத்துருக்காரு. 8,128 தான். S23 FE 5G மொபைலு 23,500. OnePlus Nord 2Tன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல். இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 10,500. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இன்க்ளூடிங் இருக்குது, 10,500. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus Nord 3 இது 5G மொபைலு, வாரண்டி கூட இருக்கும். இதில் வந்து என்னென்னா பிளாக் டாட் வந்துருச்சு டிஸ்பிளேயில். பிளாக் டாட்ன்றது மொபைலில் வந்து வர்ற ஒரு இஷ்யூ தான். அது எதனால் வருதுன்னா கீழே உடஞ்சிருக்கும், குத்திருக்கும், சாவி வச்சுட்டு பேண்ட் பாக்கெட்டில் விட்டுருப்பாங்க, அது மாதிரி வர மாதிரி வரும். அதனால் இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளாக் டாட், கேமரா பக்கத்தில் இந்த இங்கனுக்குள்ளே இருக்குல்ல, இதுதான் பிளாக் டாட், இது கேமரா இது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11,000. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது, ஃபுல் கிட்டு, பெரிய மொபைலு. ரெண்டாவது வந்து 16 GB ரேமு 512 GB.
ஸ்டோரேஜ் தான் இதில் வந்து ஹைலைட்டு. ஸ்டோரேஜ் வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 512ல் 16 ஜிபி ரேமு ஒரு எவ்வளோ இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கம்மா. இது மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 16 ஜிபி ரேமு, சாரி 256 ஜிபி, 512 கிடையாது, 256. ஸோ இதோட விலை 11,000 ரூபா, 11,000 ருபீஸு.